இந்திய திரையுலகத்துல மூத்த நடிகரும், பல மொழி திரைப்படங்கள்ல வில்லன் அப்புறம் குணச்சித்திர வேடங்கள்ல தனித்துவமான முத்திரைய பதிச்சவர் தான் நடிகர் பிரதீப் ராவத். இப்ப அவரு தன்னோட 74வது வயசுல காலமாயிருக்காரு. ரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த அவரு உடல்நலக்குறைவு காரணமா ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை உயிரிழந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. அவரோட மறைவு செய்திய நடிகர் யஷ்பால் சர்மா அப்படிங்கிறவரு சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. பிரதீப் ராவத் அவரோட கலை பயணத்தை பி.ஆர். சோப்ராவோட மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைக்காட்சி தொடர்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் லகான் திரைப்படத்து மூலயமா இந்திய அளவில் கவனம் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் தமிழ் ரசிகர் மத்தியில அவருக்கு நிரந்தர இடத்தை வாங்கி கொடுத்த திரைப்படம் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான கஜினி திரைப்படம் தான். சூர்யாவுக்கு எதிராக அவர் நடிச்ச அந்த கொடூர வில்லன் கதாபாத்திரம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கியிருக்கு. அந்த ஒரு காரணத்தால அமெரிக்கா நடிச்ச இந்தி ரீமேக்லயுமே அதே கதாபாத்திரத்தை அவர் நடிச்சிருந்திருக்காரு. தமிழ் சினிமால தொட்டி ஜெயா, சபரி, அசல், ராஜபாட்டை, வீரம், ஜில்லா, மிரட்டல், எலி, டிடி ரிட்டர்ன்ஸ் இது மாதிரி பல திரைப்படங்கள்ல வலுவான வில்லன் அப்புறம் குணச்சித்திர நடிச்சிருக்காரு. உயரமான தோற்றம், கம்பீரமான உடல் மொழி, வலிமையான குரல், மிரட்டலான திரை நடிப்பு இது எல்லாமே அவரை இந்திய சினிமாவோட தனித்துவமான வில்லாண்டில ஒருத்தரா மாத்தி இருக்குது. தமிழை தாண்டி இந்தி, தெலுங்கு, கன்னடம் இது மாதிரி பல மொழிகள்ல அவர் நடிச்ச எக்கச்சக்கமான திரைப்படங்களுக்காக சிறந்த வில்லன் கதாபாத்திரக்கான விருதையும் வாங்கியிருக்காரு. இந்த நிலையில கடந்த ஒரு சில வருஷங்களாவே பிரதீப் ராவத் ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துல சிகிச்சை பலனளிக்காம ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குதாம். பிரதீப் ராவத்தோட மறைவு இந்திய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான். குறிப்பா தமிழ் ரசிகரோட நினைவுல கஜினி வில்லனா அவர் என்னைக்கும் வாழ்வார் அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியால ரசிகர்களும் எக்கச்சக்கமான திரை பிரபலங்களும் அவங்களோட இரங்கல் பதிவு ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 5 வருஷமா புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்த பிரதீப் ராவத் தொடர் சிகிச்சைக்கு பிறகு அதுல மீண்டு வந்திருக்காரு. ஆனா சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த நோய் பாதிப்பு மறுபடியும் தீவிரம் அடைஞ்சிருக்குதாம். கடந்த 2 மாசங்களாவே மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு. இந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை தான் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குது. அவரோட இறுதிச் சடங்கு ஆகஸ்ட் 5 புதன்கிழமை இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.